நேற்று தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து ஒரு அறிவிப்பு வருது. விஜய் அவர்களுடைய பிறந்த நாள கொண்டாட வேண்டாம். ஏன்னா, அந்த விஷச்சாராய மரணத்தினால ஏற்பட்ட பாதிப்புக்காக கொண்டாட வேண்டாங்கிற அறிவிப்பு வருது. ஆனா, இன்னைக்கு அந்த அறிவிப்பையும் மீறி தலைமையுடைய பேச்சே கேட்காம ஈசிஆர்ல ஒரு சாகச சம்பவம் நடந்திருக்கு. அதுல ஒரு சிறுவனுடைய கையில தீப்பத்தி எரியுது. அந்த வீடியோ மிகப்பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பார்க்கும்போது கட்சி கட்டுப்பாடா இல்லையோ, தலைமையுடைய பேச்சையே அந்த நிர்வாகிகள் கேட்கலையோ அப்படிங்கிற சந்தேகத்த எழுப்புதுல்ல. அதாவது கண்டிப்பாக இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதை நாங்க முழுமையா ஏத்துக்கிறோம். இது நாங்க இல்ல அவரு தெரியாம செஞ்சாரு. இல்ல தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு ஈவென்ட் நடத்தும்போது ப்ராப்பரான ஈவென்ட் மேனேஜ்மென்ட் வச்சு, அதற்கு தேவையான இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வச்சு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்திருக்க வேண்டும். அது அவர் மிஸ் பண்ணிட்டாங்க, செஞ்சிருக்க கூடாது. அதே நேரத்துல என்ன கேட்டீங்கன்னா, இப்போ தலைவர் முழுக்க தவிர்த்திருக்க நேற்றே சொல்லிட்டார். ஆனா இந்த தயாரிப்புகள் எல்லாம் முன்னாடி நடத்திட்டாங்க, முன்னாடி பண்ணிட்டாங்க. இப்ப இவ்வளவு மக்கள் ஏன்னா ஏற்கனவே நீங்க பசிப்பிடி போக்குவதற்கான பணிகள் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்கிறாங்க. நீங்க அதே மாதிரி இன்னைக்கு பல பேருக்கு உணவளிக்கலாம் அப்படிங்கறதா அந்த இடத்துல திட்டமாக இருந்தது. அதையோட சேர்த்து அந்த மண்டபத்துல வரதுனால ஏதாவது கூடுதலா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதீதமான விஷயம் நடந்து விட்டது. அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். அதே நேரத்துல நீங்க நம்ம பேசிட்டு இருக்க இந்த இடத்துல இன்னொரு செய்தி வந்தது. அந்த சிறுவனே பதில் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சாகசம் செய்யும்போது இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் தான். ஐ கம் பேக் அப்படிங்கிற விஷயத்தை சேர்த்து பதிவு பண்ணிருக்காங்க. அந்த பையன் நல்லா இருக்கான். அந்த இன்னொருத்தருக்கும் கையில் தீப்பிடித்தது. அவர் அடைக்க போனவருக்கும் அவருமே நல்லா இருக்காரு. 2 பேருமே மருத்துவமனையில் வந்துட்டாங்க. நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று காட்டுகிறாங்க. அதுதான் தலைவர் தான் சொல்றாரு. நம்ம 1000 நல்ல விஷயங்கள் செய்வோம். ஆனா ஒரு பெரிய வெள்ளை இடத்தால ஒரு சின்ன கருப்பு மொழி வச்சா மக்கள் அதை பேசத்தான் செய்வார்கள். அரசியல் களத்துக்கு வந்தால் அது பேசத்தான் செய்வார்கள். அதை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் சரியான விஷயமாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வோம். தவறான விஷயமா இருந்தால் விட்டுத் தள்ளுவோம் அப்படிங்கறத நாங்க போயிட்டு இருக்கோம். இல்ல. அந்த பையன் திரும்ப ஐ வில் கம் பேக்ன்னு சொன்னாலுமே தீக்காயங்கள் அந்த அளவுக்கு இல்ல, பாதிப்பு இல்லன்னு சொன்னாலுமே, ஒருவேளை அது நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இப்போ ரீசன் சொன்னாலுமே எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, இல்ல இது பெயர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவங்களே அந்த பையன பேச வச்சிருக்கலாம்ங்கிற ஒரு எண்ணமும் மக்கள் மத்தியில வரதானே செய்யும். அத இத தவிர்த்திருக்கலாம்ல. இல்ல கண்டிப்பா இந்த செய்திகள் வரத்தான் செய்யும். நீங்க அதான் சொன்ன இல்லையா, அந்த மருத்துவமனையில் நடந்த மாதிரி நம்ம மறுபடியும் அந்த பையனை யாராவது ஊடகங்கள் போய் பேசும் பொழுது அது கரெக்டா சொல்லிடுவோம். நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க இது தெரியாம இல்ல, நிச்சயமாக கவனமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு செய்தி. அதுவும் சிறுவர்களை வைத்து இந்த மாதிரி செய்யும் பொழுது இது செஞ்சிருக்கவே கூடாது. முதல்ல இது கூடுதல் கவனம் என்பது அடுத்த விஷயம். இது செஞ்சிருக்கவே கூடாது. முழுமையாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். தலைவரும் அதற்கு தக்கவாறு அவர் நிச்சயமாக ஏதாவது சொல்லுவார். கட்சிக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பலாம். அதான் கண்டிப்பா அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஊடகங்களை தொடர்ச்சியாக பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரியான எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் நடக்கத்தான் போகிறது. அந்த நிகழ்ச்சியெல்லாம் எவ்வளவு கவனத்தோடு நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்க மேடை நிகழ்ச்சிகள் என்னென்னலாம் நடக்கணும், என்னென்னலாம் நடக்கக்கூடாது, நீங்க அதுக்கு தேவையான உபகரணங்கள் என்னென்ன வைத்துக் கொள்ள வேண்டும் போன்ற விஷயங்கள் ஒரு SOP மாதிரி நிச்சயமாக கட்சியிலிருந்து கொடுக்கப்படும். இவ்வளவு நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி.